அனைவருக்கும் வணக்கம். இந்து மத கோயில்களில் கொடிமரம் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பெரும்பாலான பெரிய கோயில்களில் கொடிமரத்துடன் உள்ள கோயில்கள் தான் நாம் தரிசனம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு கோயிலையும் இறைவனை வழிபட்டு வெளியே வந்து இந்த கொடிமரத்தை தொட்டு வணங்கி கொடிமரத்தை வலம் வந்து அதன் முன்னால் விழுந்து வணங்கி சென்றால்தான் நாம் செய்த அந்த கோவிலுடைய தரிசனம் நிறைவு பெற்றதாக நாம் உணர்வோம். அந்த கொடிமர தரிசனமும் கொடிமரத்தை வணங்குதலும் இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது ஒன்று. அந்த கொடிமரம் இந்து கோவில்களில் எப்படி வந்தது என்பதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி நான் படித்ததை பகிர்ந்து கொள்கிறேன். மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தனர். பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் நிறைய தான தர்மங்கள் செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்த உலகிலேயே தன்னை விட தானமும் தர்மமும் செய்பவர் எவரும் இருக்க முடியாது என்ற கர்வம் பிறந்தது. அந்த கர்வம் அவருக்கு தானே உலகில் சிறந்த நீதிமான் என்ற எண்ணத்தையும் வழங்கியது. இதை உணர்ந்த கிருஷ்ணர் தர்மரின் கர்வத்தை அகற்றி அவருக்கு பாடம் புகட்ட எண்ணினார். உடனே தர்மரிடம் சென்று, நீ ஒரு அஸ்வமேத யாகம் செய், அது நாட்டிற்கு மேலும் பல நன்மைகளை வழங்கும் என்றார். இதையடுத்து தர்மர் அஸ்வமேத யாகத்தை தொடங்கி அஸ்வமேத யாக குதிரை மற்ற பாண்டவர்களுடன் பாரத தேசத்தை வலம் வரத் தொடங்கியது. பாண்டவர்களின் பராக்கிரமம் அறிந்த பல மன்னர்கள் தர்மரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அஸ்வமேத யாக குதிரை மணிப்பூர் ராஜ்யத்தை அடைந்தபோது நிலைமை மாறியது. அந்த ராஜ்யத்தின் அரசனின் பெயர் மயூரத்வஜன். அவன் சிறந்த கிருஷ்ண பக்தன் ஆவான். அவனுக்கு அஸ்வமேத யாக குதிரை கிருஷ்ணர் ஆதரவை பெற்ற பாண்டவர்களுடையது என்பது நன்கு தெரியும். ஆனாலும் அவனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மனமில்லை. எனவே குதிரையை தடுத்து நிறுத்தினான் மயூரத்வஜனின் மகன் தாம்ராதவஜன். பாண்டவர்களுடன் போரிட்டு அவர்களை சிறைப்பிடித்தான். இந்த செய்தியை அறிந்தது கிருஷ்ணரும் தர்மரும் மணிப்பூர் விரைந்தனர். அப்போது கிருஷ்ணர், உன்னால் மயூரத்வஜனை தோற்கடிக்க முடியாது, எனவே நாம் மாறுவேடத்தில் செல்வோம் என்று தர்மரிடம் கூறினார். பின்னர் இருவரும் அந்தனர் வேடம் பூண்டு மயூரத்வஜனை சந்தித்தனர். அந்தனர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர், அரசே, நாங்கள் காட்டு வழியாக இங்கே வரும் வழியில் ராட்சசன் ஒருவன் எனது மகனை பிடித்து கொண்டான். அந்த ராட்சசன் என் மகனை சாப்பிடாமல் இருக்க வேண்டுமானால் உடனடியாக மனித மாமிசத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த ராட்சசனுக்கு சரிபாதி உடல் பாகம்தான் வேண்டுமாம். எனவே உன் உடலில் பாதியை தந்தால் என் மகனை மீட்க முடியும். அதோடு உன் உடலை உன் மனைவியும் மகனும் தான் வெட்ட வேண்டும் என்றார் கிருஷ்ணர். மயூரத்வஜனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அப்போது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதை கண்ட தர்மர், கண்ணீருடன் தரப்படும் தானம் எங்களுக்கு தேவையில்லை என்றார். அதற்கு மயூரத்வஜன், மன்னிக்க வேண்டும் வேதியர்களே, என்னுடைய உடலின் ஒரு பாகம்தானே பயன்படப் போகிறது, மற்றொரு பாகம் யாருக்கும் பயனின்றி போகப் போகிறதே என்பதை நினைத்துத்தான் என் கண்கள் கலங்கின என்று தெரிவித்தான். அதை கேட்டதும் தர்மரின் ஆணவம் அழிந்தது. தான் இதுவரை செய்து வந்த தானமும் தர்மமும் இவன் முன்பு ஒன்றும் இல்லை என்று தர்மர் நினைத்து வருந்தினார். அப்போது கிருஷ்ணர் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி விஸ்வரூபமாக மயூரத்வஜனுக்கு தரிசனம் அளித்தார். மேலும், கடவுளை வணங்கும் இடங்களில் நீயும் உன் மனைவி மகனும் துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரமாக இருப்பீர்கள் என்று அருளினார். ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக அனைவரும் உங்களை வணங்குவார்கள் என்ற வரத்தையும் அருளினார். கொடிமரமானது ஜீவதாரு, அதாவது உயிருள்ள மரம் என்ற மரத்தில் செய்யப்படுகிறது. அது தாமிரம் மற்றும் தங்க தகடுகளால் மூடப்பட்டு ஆகம விதிப்படி சில சிற்பங்கள் செதுக்கப்படுகின்றன. கொடிமரத்தின் மேலே 3 உலோக அடுக்குகள் அமைக்கப்படுகின்றன. அதன் பெயர் மேகலா ஆகும். அந்த 3ம் பூமி, அண்டம், சொர்க்கம் ஆகியவற்றை குறிப்பதாகும். இதில் பாலி என்ற சிறிய மணி இருக்கும். கொடிமரத்தின் உச்சியில் மயூரத்வஜனை நினைவு கூறும் வகையில் ஆகாச தீபம் என்ற சிறிய விளக்கும் இருக்கும். கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடிக்கு துவஜபடம் என்று பெயர். அந்த கொடியில் நந்தி, கருடன் அல்லது திரிசூலம் போன்றவை பொறிக்கப்பட்டே இருக்கும். கொடிமரத்தை சுற்றாமல் கோவில் பிரதட்சணம் நிறைவு பெறாது. தன்னடமற்ற தர்ம சிந்தனை உள்ள அந்த மயூரத்வஜனால் அந்த கொடிமரம் எவ்வாறு உருவானது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.